பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேர் தான் ஹிந்துயிசமோட திருமூர்த்திகள். இதுல கிரியேட்டரான பிரம்மாவை நான் ஏற்கனவே கிராஷே பண்ணிருக்கேன். டெஸ்ட்ராயரான சிவாவோட லிங்கம் ஃபார்மை கிராஷே பண்ணிருக்கேன். இன்னைக்கு தி அல்டிமேட் ப்ரொடெக்டர் விஷ்ணுவை தான் பெருமாள் ஃபார்ம்ல கிராஷே பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவரோட திருவடிகளை கிராஷே பண்ணிட்டு ஒயிட் யான் அட்டாச் பண்ணி தோத்திய கிராஷே பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 லெக்ஸையும் கிராஷே பண்ணி முடிச்சுட்டு சுத்தி வர சிங்கிள் கிராஷே யூஸ் பண்ணி 2த்தையும் அட்டாச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அவர் திருமேனிக்கு பிளாக் யான் அட்டாச் பண்ணி கிராஷே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் காட்டன் ஃபில் பண்ணிட்டு அவரோட ஃபுல் பாடியை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அவரோட ஃபேஸை கிராஷே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் 4 கையையும் கிராஷே பண்ணி முடிச்சுட்டு உள்ள 2 மில்லிமீட்டர் அலுமினியம் வயர் வச்சேன். சோ தட் எனக்கு எப்படி வேணுமோ அவரோட கையை நான் பெண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அசம்பிள் பண்ணி அட்டாச் பண்ணிட்டேன். 2 கை அட்டாச் பண்ணிட்டு பார்த்தேன். செம்ம காமெடியா இருக்கு. ஆனா முடிக்க வந்து நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தானே இருப்பேன். நெக்ஸ்ட் அவரோட கிரீடத்தை கோல்ட் த்ரெட் யூஸ் பண்ணி கிராஷே பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிளெயினா இருந்த அவரோட தோத்தியில எல்லோ யான் யூஸ் பண்ணி பார்டர்ஸ் கிரியேட் பண்ணேன். பெருமாளுக்கு மெயினே அவரோட சங்கும் சக்கரமும் தான். சங்கு ஓம்ங்கிற சவுண்டை குறிக்கும். அவரோட சுதர்ஷன சக்கரம் தான் அவரோட ஆயுதம். அதனால அது 2த்தையும் கிராஷே பண்ணி பாடியோட அட்டாச் பண்ணிட்டேன். அடுத்து அவரோட மலர் மாலைக்கு பிங்க் அண்ட் ஒயிட் யானை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேக்ரமே மெத்தட் யூஸ் பண்ணி நாட்ஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நடுவுல வர லீவ்ஸ் எஃபெக்ட்காக கிரீன் யானை அட்டாச் பண்ணி மொத்த மாலையும் பண்ணி முடிச்சேன். அதுக்கப்புறம் இதே மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு துளசி மாலையும் பண்ணேன். போர்வேல ஒட்டி பண்ண வரல, அதனால இது ஒரு டெஸ்க்கு, இப்படி புல் பண்ணுற டெஸ்க்கு. இதில் இங்கே ஒட்டி இதில் நான் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க பெருமாள் மாதிரி வந்துட்டுருக்கு. இது என் ஓன் டிசைன்னால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ட்ரையல் நேராக பண்ணி இப்போ இது துளசி மாலை பண்ணேன். அப்புறம் 2 கலர் பூ மாலை பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த க்ரௌன் எனக்கு கொஞ்சம் பெல் மாதிரி பார்க்க. ஆனால் இது மாற்றணுமா வேணாமா எனக்கு தெரியல. எண்டில் தான் பார்க்கணும். ஆல்சோ பெருமாளுக்கு முடி இருக்குமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. அவரும் நம்மள மாதிரி ஹியூமன் தான். அவரும் நம்மள மாதிரி ஹியூமன் தான். ஸோ என்னதான் கருப்பில் இருந்தாலும் கருப்புலேயே இவருக்கு ஒரு முடி பண்ணி அட்டாச் பண்ணலான்னு இருக்கேன். இல்லை கைஸ், ஹேர் வச்சு பார்த்தேன், எனக்கு பிடிக்கல, அதனால நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்படியே அந்த கிரீடத்தை மாற்றிட்டு ஃபேஸில் நாமம், வெண்ணெய் காப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி அவருக்கு ஜுவல்லரிலாம் போட்டு விட்டு திருப்பதி பாலாஜி மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்கேன். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வாங்க ஃபைனல் ரிசல்ட் பார்க்கலாம்.